வெல்கம் டு ஹரித்வார். நம்ம கேதார்நாத் போகிற சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஹரித்வாரில் இருக்கிற கங்கை ஆற்றுல முங்கி குளித்து கங்கைக்குன்னே இருக்கிற நம்ம கங்கா கோயிலுக்கு போக போகிறோம். குட் மார்னிங் ஃப்ரம் ஹரித்வார். நம்ம போன எபிசோடில் பெங்களூர் டு டெல்லி நம்ம ஃப்ளைட்டில் வந்தோம். அப்புறம் நம்ம டெல்லி டு ஹரித்வார் காரில் வந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி டே 3 நம்ம வந்து ஹரித்வாரில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கங்கையில் போய் நம்ம குளிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை கங்கை ஆற்றுல குளிக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் காலையிலே வந்துட்டு சீக்கிரமாக ஆட்டோ அடிச்சுட்டு ஹரிக்கிபூரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹரிக்கிபூரியில் தான் கங்கை ஆரத்தி நடக்கும். இந்த இடம் வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. ஸோ இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து பாருங்கள் 5:15 ஆகுது. ஆனால் 5:15 பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ வந்து 7 மணி மாதிரி விடிஞ்சிருச்சு. 5 மணிக்கெலாம் வந்து பயங்கரமாக விடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹரிக்கிபூரியில் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம், நிறைய கடைகள் இருக்குது, கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஷாப்பிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒயிட் கலரில் நிறைய கேன் வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா இங்கேருந்து நிறைய பேர் வந்து கங்கை தீர்த்தத்தை வந்து எடுத்து வீட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அந்த கேனுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கடைகளை தாண்டினதுமே நம்மளால் கங்கையை பார்க்க முடியும். வெல்கம் டு ஹரித்வார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஹரித்வாரில் இருக்கிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கங்கா நகரி போய்கிட்டு இருக்கு. கங்கா முன்னாடி இருக்கிறோம் நம்ம. ஆக்சுவலாக காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம 5:30 to 6:30 வந்து கங்கா அரிசி பார்க்கலாம் சொல்லி வந்தோம். பட் அவங்க 5 மணிக்கெல்லாமே முடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் பாருங்களேன் 5:48 தான் ஆகுது. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து சூரியனே உதிச்சிருக்காது. ஆனால் இங்கே பாருங்களேன் கங்கா முன்னாடி சூரியன் வந்து பயங்கரமாக உதிச்சிருக்கு. கூட்டத்தையும் பாருங்கள் பயங்கரமான கூட்டமாக இருக்குது. இடமே வந்து சூப்பர் ப்ளசண்ட்டாக இருக்குது. இவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் ஒரு மாதிரி செம சில்லுன்னு ப்ளசண்ட்டாக இருக்குது. காலையில் சன்ரைஸ் வந்து கங்காவில் பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது. இங்கே வந்து எல்லாருமே வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கங்கா ஆரத்தில நல்லா முங்கி எழுச்சிட்டு இருக்காங்க. எனக்குமே சீக்கிரம் போய் குளிக்கணும் போல இருக்குது. ஏன்னா செம்மையாக இருக்குது. கங்கா ஆரத்தி தான் பார்க்க முடியல. பட் கங்காவில் குளிச்சுட்டு போகலான்னு சொல்லி வந்துட்டோம். நம்ம போய் குளிக்க போகிறோன்ட்டு. ரொம்ப கூட்டங்க. அதனால் வந்து எங்கள் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தேடி எங்களுக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் நாங்கள் குளிக்க போகிறோம். இப்போ ரொம்ப நாள் ஆசைங்க கங்காவில் குளிக்கணும்னு. கங்கை அதெல்லாம் சூப்பரான ஒரு கோயிலுங்க. செம்ம கோல்டு. உள்ளே வந்து குளிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோல்டு. தண்ணி பாருங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கோல்டாக இருக்குது. பட் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செம்மையாக இருக்குது. சீரியஸாக நீங்கள் ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் கங்காவில் வந்து குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹரித்வாரில் இங்கே வந்து குளிங்க சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கங்காவில் நம்ம கோயில் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்து போவாங்க. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் விபூதி நிறைய இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் எவனை கேட்டாலும் ரொம்ப சொல்லுவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு அக்கா வந்து வச்சாங்க. அந்த அக்காட்ட வச்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இதை ஒரு சேவையாக பண்ணுறேன், நானாக எந்த பணமும் கேட்கல, உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு இஷ்டப்பட்டது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வந்து ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தில் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கையில் வந்து 50 ரூபா எடுத்து கொடுத்துட்டோம். கொடுத்தது மட்டும் இல்லாமல் விபூதி வச்சதுக்கப்புறம் மறக்காமல் எப்போயுமே எடுக்கிற மாதிரி செல்ஃபி நிறைய எடுத்துக்கிட்டோம். ஸோ கங்காவில் குளிச்சதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஹரித்வாரில் கங்கை ஆற்றுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோவில் இருக்குது. அது என்ன கோவில்னா கங்கா கோவில். கங்கை ஆற்றுக்காகவே வந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில். ரொம்ப பழமையான ஒரு கோவில் கங்கா கோவில். அந்த கோவில் தான் வந்து போக போகிறோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் ஸ்ரீ கங்கா கோயில்னு தமிழ் எழுதியிருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலு. இது வந்து கோயில் வந்து கங்கை ஆற்றுக்கு மேலே இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றி அங்கங்கே வந்து லிங்கம் வச்சுருப்பாங்க. அந்த இடமே வந்து செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் வந்து அந்த லிங்கத்தெல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கடை வச்சு சின்னதாக கங்கை ஆற்றுக்கே வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிக்கலாம் சொல்லி போனோம். கையில் ஃப்ளவர் வச்சுட்டு சின்னதாக சாண்ட் சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் கேட்டு ஒரு பூஜை ஒன்று பண்ணாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு சூரியனுக்கு சின்னதாக ஆரத்தி காமிக்க சொன்னாங்க. நாங்களும் சூரியனுக்கு சின்னதாக ஆரத்தி காமிச்சிட்டு அதை போய் கங்கையில் போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு கங்கையை கும்பிட்டுட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து கங்கை ஆற்றுல வந்துட்டு நாங்களும் விட்டோம். இந்த கங்கையில் வந்து ஒரு ஃப்ளவர் வச்சு சும்மா அந்த ஆற்றுல வந்து விட சொன்னாங்க. ஒரு சும்மா சின்னதாக ஒரு பூஜை ஒன்று பண்ணாங்க. பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே அந்த ஆற்றுல விட்டுட்டோம். உண்மையில் எனக்கு வந்து இந்த கங்காவில் குளிச்சுட்டு இந்த ஹரித்வார் கோயில் போயிட்டு வர்றது செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி இடமே வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. இதுக்கு தான் கங்காவில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கூட்டம் வந்து செம்ம கூட்டமாக தான் இருக்குது. வெதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது. பட் கங்காவில் குளித்ததுமே வந்து உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடச்சது. உண்மையிலே சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ அடுத்து நம்ம கோயில் போயிட்டோம். கோயில் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹரித்வாரில் இருந்து அடுத்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க அடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். நீங்கள் ஹரித்வார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கங்கையில் வந்து ஒரு வேச்சு குளிங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை லைஃப் டைம் மறக்கவே முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம தங்கியிருந்த ஸ்டே பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் வரும். பட் ஆனால் அதுக்கு வந்து 300 ரூபா கேட்டாங்க. ரொம்ப டூ மச்சாக இருந்தது. கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 150 ருபீஸ்க்கு வந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலே வந்து நிறைய இடத்துல அதே கங்கா ரிவர் இங்கிட்ட போகிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுவும் ஹரித்வார் லோக்கல் ஃபுட்டு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். கங்கா அரிசி பற்றி இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். இன்னொருக்கு பார்த்தீங்கன்னா கல்சா ஹோட்டல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது. நம்ம உள்ளே போய் சாப்பிட போகிறோம். என்னென்ன ஃபுட் இருக்குது சொல்லி உங்களுக்கு காமிக்கிறோம். எவ்வளோ வச்சுருக்குறாங்கண்ணே? ஆளு பன்னீர் பரோட்டா வந்து 60 ரூபா சொல்கிறாங்க. பட்டர் ரொட்டி வந்து 12 ரூபா சொல்கிறாங்க. இது போக வந்து இது எல்லாமே கிரேவி. இங்கே நிறைய இருக்குது, கிரேவிலாம் இருக்குது. இங்கே உள்ள வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் என்ன தெரியுமா? டடாய் பச்சை மிளகாய், மொத்தப்பொடி, உப்பு. நாங்கள் வந்து பன்னீர் பரோட்டா, ஆலு பரோட்டா, சன்னா மசாலா வாங்கிட்டோம். இந்த லோக்கல் ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் ஹரித்வார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன் இந்த பச்சை மிளகாவெல்லாம் வச்சாங்க அப்படின்னா, நார்த்து சைடில் நமக்கு ஸ்பைசி வேணும்னா நம்மளாம் வந்து அந்த மிளகாய் கடிச்சிட்டு ஸ்பைசி எடுத்துக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்வீட்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ஒரு கீர்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, செம்ம டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக சாப்பிட்டாங்க. ஹரித்வார் லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கே என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து ஃபுல்லாகவே ரொட்டி தான். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் வந்து ரொம்பலாம் கிடைக்கிற கஷ்டம். பரோட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு நார்மல் ரொட்டி. அதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாச்சும் வந்து சைடிஷ் வாங்கிக்கலாம். பரோட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பரோட்டா ஒன்று கொடுக்குறாங்க. அதுபோக பன்னீர் வச்சு கொடுக்குறாங்க. ஆலு, இங்கே ஆலு தாங்க நிறைய ஃபேமஸ்ஸு. அந்த 2 பெயினாக வச்சு கொடுக்குறாங்க, 2 மஷ்ரூம் வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து பரோட்டாக்கு. இதே சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா டால் கிடைக்கும், பன்னீர் கிடைக்கும், மஷ்ரூம் கிடைக்கும். இதுதான் வந்து ஹரித்வார் ஃபுட்டு. நம்ம இதுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டு ஃபுட்டெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா லோக்கல் ஃபுட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா லோக்கல் ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள்.